தேர்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் பாய்ஸ் ஆர் மென் ஆல் மென்ஸ் ஆர் ஃபாதர்னு இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு வந்து வென் டயக்ராம் அறிவோம். ஆல் பாய்ஸ் ஆர் மென் அப்படின்னா பாய்ஸ் உள்ளேயும் மென்னு வெளியிலையும் இருக்கணும். ஸோ பாய்ஸு மென்னு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் மென் ஆர் ஃபாதர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபாதர் வந்து இங்கே. ஸோ இப்போ வந்து இந்த டயக்ராமை நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். கன்க்ளூஷன் என்னது, இப்போ ஸ்டேட்மெண்ட்டை டயக்ராமாக மாற்றிட்டோம், அதனால தான் டயக்ராம் சால்வ் பண்ண போகிறோம்னு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் யூஸ் பண்ணி நம்ம கன்க்ளூஷன்லாம் கரெக்டானு செக் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சம் மென் ஆர் பாய்ஸ், கொஞ்சம் மென்ஸ் ஆர் பாய்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சம்முன்னு கொடுத்துருக்கிறதுனால ரெண்டுமே அவுட். இந்த மாதிரி டயக்ராம் இருந்ததுன்னா இன்சைட் அவுட்டு அவுட் சைடு இன்னு ரெண்டுமே கரெக்டு தான். ஏன்னா இது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் கரெக்டு தான். சம் மென்ஸ் ஆர் பாய்ஸ்ன்னு சொல்கிறது ஓகே. கொஞ்சம் மென்னு வந்து பாய்ஸ் இருக்குது, அப்போ ஓகே கன்க்ளூஷன் 1 கரெக்டு. தென் கன்க்ளூஷன் 2 வரும். இந்த இன்சைட் அவுட்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டயக்ராம்ஸில் இன்சைட் அவுட் மாதிரி போர்ஷன் வந்துச்சுன்னா ஈஸியாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் அந்த இன்சைட் அவுட் ஆப்ஷன் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணலாம். இல்லை இல்லைன்னா நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணிங்கன்னா ஓகே சம் மென், ஓகே இந்த பாய்ஸ்க்குள்ளே கொஞ்சம் மென் இருப்பாங்க அப்படின்னு கன்க்ளூஷன் பண்ணி அதுக்கப்புறம் அதை கரெக்ட் பண்ணுவீங்க. இன்கேஸ் வந்து இந்த மாதிரி பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது இன்சைட் அவுட் அப்படிலாம் தெரிஞ்சிருந்ததுன்னா சம் மென்ஸ் ஆர் பாய்ஸ்ன்னு பார்த்தோன்னே மென் வெளியே சம் இருக்குது, அப்போ கரெக்டு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் பாய்ஸ் ஆர் ஃபாதர். ஸோ ஆல் பாய்ஸ் ஆர் ஃபாதர்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாய் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குது. உள்ளேருந்து வெளியேனா நான் என்ன சொல்லியிருக்கேன்னா இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆள் கொடுத்துருந்தாங்கன்னா அது கரெக்டு, வெளியிலேருந்து உள்ளே தான் ஆள் கிடையாது. சம் பாய்ஸ் ஆர் ஃபாதர் கரெக்டு. அப்போ கன்க்ளூஷன் 1 அண்ட் தென் கன்க்ளூஷன் 1 and 2 ஃபாலோஸ். இப்போ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா ப்ராப்ளமும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான் பார்த்தோம். அதாவது ஆளு சம் அந்த மாதிரி இருக்கிறது தான் பார்த்தோம். சம் நாட்டு அந்த மாதிரி ப்ராப்ளத்தை நம்ம பார்க்கவே இல்லை. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்தால் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு செக் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்னா டிசம்பர் 2018 UGC நெட்டில் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அந்த கொஸ்டினை இப்போ சால்வ் பண்ணி பார்ப்போம். கொஸ்டினை டிஸ்பிளே பண்ணுறேன், அதை பார்த்து படிங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா given below are 2 premises A and B, 4 conclusions are drawn from them. Select the code that states validity drawn conclusion, taking the premises individually or jointly. Premises 1, all judges are lawyer, no doctors are lawyer. ஸோ இப்போ வந்து கொஸ்டினை பார்த்துருப்பீங்க. இப்போ என்ன பண்ணோன்னா ப்ரிமிசிஸ்னாலும் ஸ்டேட்மெண்ட்னாலும் ஆல்மோர் ஒன்று தான். இந்த ப்ரிமிசிஸ்னால் இதில் இருந்தால் நம்ம கன்க்ளூஷன் கண்டுபிடிக்க போகிறன்றது தான் ப்ரிமிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ரிமிசிஸை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் வென் டயக்ராமாக மாற்றுவோம். இது 2018 டிசம்பரில் UGC நெட்டில் கேட்ட கொஷின்ஸ். ஸோ மேபி இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். பை சான்ஸ் ஆஃப் லக் இதே கொஸ்டினை கூட கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வென் டயக்ராம் அறிவோம். ஆல் ஜட்ஜஸ் ஆர் லாயர். ஆல் ஜட்ஜஸ் ஆர் லாயர்னா அப்போ ஜட்ஜு வந்து உள்ளேயும் லாயர் வந்து வெளியேயும். ஆல் ஜட்ஜஸ் ஆர் லாயர்னு கொடுத்துட்டாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நோ டாக்டர்ஸ் ஆர் லாயர். நோ டாக்டர்ஸ் ஆர் லாயர். லாயர் இங்கே இருக்காங்கன்னா லாயருக்கும் டாக்டருக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போது டாக்டரை தனியாக நான் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இதில் இமேஜினேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து ஸோ லாயரும் டாக்டரும் தான் கொடுத்துருக்காங்களே, அப்போ ஜட்ஜுக்கும் டாக்டருக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாயருக்குள்ளே தான் ஜட்ஜே இருக்காங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாயரே டாக்டர் கூட சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு பிறகு ஜட்ஜுக்கு எப்படி சம்மந்தமாக இருக்கும் டாக்டர் கூட? ஸோ அதுக்கும் சம்மந்தம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி கன்க்ளூஷன்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு ஒன்று சால்வ் பண்ணுறோம். கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா no lawyer or doctor. ரொம்ப சிம்பிள். என்னன்னா செகண்ட் ப்ரிமிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நோ டாக்டர்ஸ் ஆர் லாயர்னு கொடுத்துருந்தாங்க, அப்படியே ரிவர்ஸாக கொடுத்துருக்காங்க. அப்போது கன்க்ளூஷன் 1 ஆட்டோமேட்டிக்லி கரெக்ட். அப்படியே ரிவர்ஸாக கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே ரிவர்ஸாக கொடுத்துருந்தாங்கன்னா ஓகே. எந்த ஸ்டேட்மெண்ட்டில் ரிவர்ஸாக கொடுத்தானா வந்து அக்செப்ட் பண்ண முடியாதுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆல் லாயர்ஸ் ஆர் டாக்டர்னு சொல்லிட்டாங்கன்னா இப்போது ஆல் டாக்டர்ஸ் ஆர் லாயர்னு சொன்னாங்கன்னா அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன்னா
நம்ம ஜஸ்ட் டயக்ராமே வருவோம். ஃபஸ்ட்டு இது வந்து இந்த கொஷின் கொடுத்துட்டாங்க, இது கன்க்ளூஷன் கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ லாயர் உள்ளேயும் டாக்டர் வெளியே இருக்கும். அப்போ நான் அவுட் சைட்லேருந்து உள்ளே வரும்போது, அதாவது டாக்டர் இங்கே இருக்கார், லாயருங்கிறது அவுட் சைட்லேருந்து உள்ளே வரும்போது ஆள் எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். நல்லா கன்சிடர் பண்ணிங்க. டாக்டர் ரொம்ப பெரிய போர்ஷன் ஆகுது, லாயர் சின்ன போர்ஷன் ஆகுது. அப்போ எப்படி இது வந்து கன்க்ளூஷன் வந்து கரெக்டாக ஆகும்? சிம்பிள், ஓகேவா? எல்லா இங்கே டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க, இங்கெல்லாம் லாயர்ஸ் கிடையாது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆளில் மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கூடாது. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா சம்மு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நோ, இது ரெண்டுத்தில் ரிவர்ஸ் மாடல் எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கலாம். இப்போ நோ லாயர்ஸ் ஃபஸ்ட் எடுத்த கொஸ்டினுக்கு ப்ரிமிசிஸில் நோ டாக்டர்ஸ் ஆர் லாயர் கொடுத்துருந்தாங்க. கன்க்ளூஷனில் நோ லாயர்ஸ் ஆர் டாக்டர்ஸ். எனிஹாவ் நம்ம வந்து ரெண்டு சர்க்கிளுமே தனியாக தான் வரைய போகிறோம் இந்த டயக்ராம் பொறுத்த வரைக்கும். அப்போ ரெண்டு கன்க்ளூஷனுமே கரெக்டு. தென் செகண்ட் கன்க்ளூஷன் வருவோம். நோ டாக்டர்ஸ் ஆர் ஜட்ஜ். நோ டாக்டர்ஸ் ஆர் ஜட்ஜுன்னு கொடுத்துருக்காங்க. நோ டாக்டர்ஸ் ஆர் ஜட்ஜுனா ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், இந்த டயக்ராம் படி பார்த்தீங்கன்னா ஜட்ஜ் இங்கே இருக்காங்க, டாக்டர் இங்கே இருக்காங்க, ரெண்டு பேரும் சம்மந்தமே இல்லை. அப்போ ஆல்மோஸ்ட் கரெக்ட் தான். ஏன்னா லாயரும் ஜட்ஜ் இல்லைன்னு சொல்லி வச்சுப்போம், ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டரும் ஜட்ஜ் இல்லைன்றது இந்த கன்க்ளூஷன் கரெக்ட் ஆகிடுச்சு. அப்போ கன்க்ளூஷன் 1 and 2 கரெக்டாக இருக்குது. தேர்ட் கன்க்ளூஷன் என்னன்னு பார்ப்போம். ஆல் லாயர்ஸ் ஆர் ஜட்ஜி. இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த மெத்தட் இப்போ நடத்தினல, அதுக்கு வந்து இது அதே மாதிரி இங்கே சொல்கிறாங்க. ப்ரிமிசிஸில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆல் ஜட்ஜஸ் ஆர் லாயர்னு சொல்லிட்டு ப்ரிமிசிஸில் கொடுத்துருந்தாங்க. கன்க்ளூஷன் என்ன பண்ணுறாங்க, அது அப்படியே ரிவர்ஸ் கேட்குறாங்க. அப்போ ரிவர்ஸ் கேட்கும்போது நான் சொல்கிறேன்னா, என்ன சொன்னால் அவுட் சைட்லேருந்து இன்னு, அது ஆல் கேட்டிருந்தா அது தப்பு, அது ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ லாயர் உள்ளேயும் அதுக்கப்புறம் சப்ஜெக்ட்லேயும் ஜட்ஜி இதிலே இருக்கும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக தப்புன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு. அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் கிடையாது, இது கரெக்டு, இது கரெக்டுன்னு ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு, இது கிடையாது. ஸோ இதை தான் சொன்னேன், இதை தான் இங்கே நடத்தினேன். ஸோ அதே தான் இங்கேயும் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கன்க்ளூஷன் போவோம். சம் டாக்டர்ஸ் ஆர் ஜட்ஜுன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நோ டாக்டர்ஸ் ஆர் ஜட்ஜுன்னு சொல்லியாச்சு. சம் டாக்டர்ஸ் ஆர் ஜட்ஜுனா ரெண்டு பேருக்குமே சம்மந்தம் தெரிஞ்சு போச்சு. அப்போது இந்த கன்க்ளூஷனும் தப்பு. ஃப்ரம் திஸ் நம்ம என்ன சொல்லலாம்னா கன்க்ளூஷன் 1 and 2 ஃபாலோஸ். அப்போ ஆப்ஷன் எதில் இருக்குன்னு பார்த்துங்க, அந்த ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷன். ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஷனில் ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சியில் நான் கொடுத்துருக்காங்கன்னா 1 and 2 ஃபாலோஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சம்மு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தட்ஸ் இட். இது வந்து பார்த்தீங்கன்னா UGC NET December 2018 கொடுத்த கொஷின். இப்போ நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக சில விஷயத்தை வச்சு நான் உங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறேன், அதை சால்வ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டான இருக்கிற சைலாகிசம்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Until this is bye from ரத்னகுமார். தேங்க்யூ. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஹிட் பண்ணுங்கள். ஹிட் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தட்ஸ் இட்.